கர்த்தர் நல்லவர். இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் இதை குறித்து தியானிச்சிட்டு இருக்கும்போது, ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, சிறு குழந்தையை போல் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பிறந்த குழந்தை, இன்றைக்கி பிறந்த குழந்தை, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குடும்பத்திற்கே அது சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அது இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி அந்த குழந்தையோட தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். அந்த குழந்தைக்கு யாரும் அளவிட மாட்டாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னையிலிருந்து மாறப்போகுது அப்படின்னு இன்றைக்கி கர்த்தர் எனக்கு உணர்த்தினாங்க. அதாவது அது எப்படி மாறும்னா, ஒரு குழந்தையினுடைய மனசு எப்படி இருக்குமோ, அதுக்கு எப்படி பயம் தெரியாது, பிரச்சனைகளை குறித்து தெரியாது, எதை குறிச்சியுமே உலகத்தை பற்றின ஒரு அறிவு இருக்காது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாவற்றையும், இந்த உலக அறிவு, நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் எனக்கு செய்வார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு. ஏன்னா அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மாவை மட்டும்தான் நம்பி இருக்கும். அதுக்கு அது அம்மாவா யாருன்னு கூட தெரியாது. ஆனாலும் யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி அதுக்கு இருக்கும். அதே மாதிரி நாம் இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தில் ஒரு குழந்தையை போல் இருக்கிறோம். அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பார்த்துப்பார். நம்ம அதுக்காக அழணும், இதுக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு எந்த காரணமுமே கிடையாது. நம்ம சமாதானமாக அவருடைய சமூகத்தில் இருக்கணும். நம்மளுடைய மனசில் ஒரு கள்ளங்கபடம், ஒரு தேவையில்லாத அறிவுகள், இதை எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு, என்னுடைய ஏசப்பா நல்லவர், அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்ம முழுமையாக ஒப்புவித்து இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பரிபூரணமாய் மாற்றப்படுது.